ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Auran Academy சேனல். நாம் இன்னைக்கு இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்செப்டோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஷன் பண்ண போகிறோம். சரியா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பார்ட் 1 வந்து போட்டிருப்போம். சரியா? நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க பாருங்க, இது மாதிரி 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஓக்கு எதிரே உள்ள குறியீட்டை கண்டறிவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஆப்போசிட் டு ஓ வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ இங்கே வந்துட்டு ஓ இருக்கு. சரியா? இங்கே பீட்டா, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே வந்து இன்ஃபினிட் இருக்கு. சரியா? இங்கே வந்துட்டு இன்ஃபினிட் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, ஓக்கு ஆப்போசிட் அப்படின்னா இப்போ இது ரெண்டுலேயுமே பொதுவாக எது இருக்குன்னு பாருங்க. பி இருக்கு, ப்ளஸ் இருக்கு, இங்கேயும் வந்துட்டு பீட்டா இருக்கு, ப்ளஸ் இருக்கு. சரியா? ரெண்டுலேயுமே காமனாக இது இருக்கு. அப்போ ஓக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னா எது வந்து ரெண்டுலேயும் பொதுவாக இல்லையோ அதான் வந்திருக்கும். அப்போ ஓக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னா இன்ஃபினிட் வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இன்ஃபினிட். சரிங்களா? இந்த மாதிரி 2 டை கொடுத்துருக்காங்கன்னா எது பொதுவாக இருக்கோ அதை எலிமினேட் பண்ணிட்டு எது பொதுவாக இல்லையோ அதுதான் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எனக்கு இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனாலஜின்னு சொல்லுவோம். சரியா? இதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அதே போல இதுக்கும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிற எதுக்கும் ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் இதுதான் வரும்னு நம்மளால டிசைட்லாம் பண்ணி சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? நீங்க ஜிஎஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அனாலஜி பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் உங்களால ஈஸியா போட முடியும். சரியா? ஜிஎஸ்ல வந்துட்டு ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க, ஸ்டாட்டிக் ஜிக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ இதுல பாருங்க என்ன சொல்றாங்கன்னா வைராலஜி அப்படின்னா வைரசஸ், அதாவது வைரஸஸை பத்தி படிக்கிற படிப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வைராலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல கார்டியாலஜி அப்படின்னா எதை பற்றிய படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இதயம், ஹார்ட்டை பத்தி படிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்டியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரியும். வைராலஜி அப்படின்னா வைரஸ்களை பத்தி படிக்கிற படிப்பு. இதயவியல் அப்படின்னா என்னன்னா இதயத்தை பத்தி படிக்கிற படிப்பு. சரியா? சரிங்க, நம்ம அடுத்த கொஸ்டின் போலாங்களா? நீங்க ஜிஎஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண முடியும். சில சமயம் ரொம்ப பேசிக்கா கேட்டுருவாங்க, சில சமயம் ரொம்ப அட்வான்ஸா கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஜிஎஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். சரியா? பேசிக்கா கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி ஜிஎஸ்ஸை பேஸ் பண்ணி சயின்ஸு, ஜியாகிரபி கேட்கலாம் இல்லையா? ஒரு நான் இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துட்டா டெல்லின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜெர்மன் அப்படின்னா அது என்னன்னு கேட்கலாம். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி வேர்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க, which figure should replace the question mark if the series were to be continued? சரியா? இதுல இந்த கண்டினியூ சீரீஸ்ல இந்த இடத்துல இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு எலிமெண்ட்டை ரேண்டமா எடுத்துக்கோங்க. சரியா? அது எப்படிலாம் மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. அதை வச்சு இங்க ஆப்ஷன்ல எது வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க டிட்டர்மைன் பண்ணலாம். சரியா? இப்போ நான் உதாரணமா இதுல நான் இந்த ஈக்குவல் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்குவல் என்ன இருக்கு பாருங்க, இங்க ஷிஃப்ட் ஆயிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கு இந்த 2வது பெட்டியில. அடுத்து 3வது பெட்டியில என்ன இருக்குன்னா இங்க வந்திருக்கு, இந்த கார்னருக்கு வந்திருக்கு. அப்படியே கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகிட்டே போகுது. இங்க வந்திருக்குதா? அப்ப 4வது பெட்டியில எங்க வந்திருக்குன்னா அதை பாருங்க, இந்த இடத்துல வந்திருக்கா 4வது பெட்டியில. அப்ப 5வது பெட்டியில எகைன் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்திருக்கும். சரியா? அப்ப 5வது பெட்டியில அது எங்க வந்திருக்கும் அப்படின்னா இந்த கார்னர்ல வந்திருக்கும். அப்ப இதுல இந்த கார்னர்ல இருக்கு, இதுலயும் இந்த கார்னர்ல இருக்கு. அப்ப இது ரெண்டும் ஆன்சரா வர வாய்ப்பு இல்லை. சரியா? இப்படி எலிமினேட் பண்ணிடுங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஆன்சர் ஆப்ஷனை மட்டும் கம்பேர் பண்ணுங்க. சரியா? அதுல என்ன மாற்றம் இருக்கோ அதை வச்சு நீங்க ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். சரி, நீங்க எல்லா எலிமெண்ட்ஸையும் பார்த்து நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஒரு எலிமெண்ட்டை வச்சு ஆப்ஷன்ஸ், தேவையில்லாத ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எலிமினேட் பண்ண முடியாத ஆப்ஷன்ஸை வச்சு அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்க. அதை வச்சு நீங்க ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன காமனா இருக்குன்னு பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு டாப் கார்னர்ல இருக்கு, இங்கேயும் இருக்கு. இந்த ஸ்கொயர் இங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த ஈக்குவல் இங்க இருக்கு, இங்க இருக்கு. நம்ம ஆல்ரெடி அதை வச்சு தான் எலிமினேட் பண்ணோம். எஸ் இங்க இருக்கு, எல் இருக்கு, எல்லாம் இங்க இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சருக்கான ஹிண்ட் எதுனா இவனுங்க 2 பேர் தான். சரியா? அப்பேரோ அண்ட் ஓ. அப்பேரவும் இந்த ஓவும் தான் வச்சு நம்ம ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ணோம். சரியா? இப்ப இங்க நல்லா கவனிச்சிங்களா? இங்க பாருங்க, பிஎஸ் ட்ரையாங்கிள், இங்க பாருங்க ட்ரையாங்கிள் பிஎஸ். சரியா?
அப்ப இதே தான் வந்துட்டு இங்க ஆன்சர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? எப்படி பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தது செகண்ட்ல வந்துடுச்சு, அதே மாதிரி இங்க செகண்ட்ல இருந்தது தேர்டுக்கு வந்துடுச்சு, அதே மாதிரி இங்க தேர்ட்ல இருந்தது ஃபர்ஸ்ட்டுக்கு போச்சு. அப்ப இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எங்க வந்துன்னா செகண்ட்ல வந்திருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஓ வந்து செகண்ட்லன்னா பாருங்க இதுல தான் வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி செகண்ட்ல இருக்கிறது என்னன்னா தேர்டுக்கு வந்துருச்சா? அதே மாதிரி தேர்ட்ல இருக்கிற அந்த ஸ்கொயர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எது அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதுங்களா சொல்றது? நீங்க எல்லாத்தையும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரியா? ஒன்ன வச்சு ஆன்சர் ஆப்ஷனை போயிட்டு எலிமினேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கிற டிஃபரன்ஸை வச்சு சரிங்களா எது ஃபைனல் ஆன்சரோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி, இது புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. Which two signs should be interchanged to make the below equation mathematically correct? சரியா? இதை வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு மேத்தமேட்டிக்கலி கரெக்டா இருக்கு அப்படின்னா எதை வந்து நம்ம மாத்தி போடணும், எந்த குறியீடு வந்து நம்ம மாத்தி போடணும், எந்த மேத்தமெட்டிக்கல் சிம்பிளை வந்து நம்ம மாத்தி போடணும்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? இந்த மாதிரி எப்போ வரும்போதும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா டிவிஷனை வெரிஃபை பண்ணுங்க, அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், கடைசியா சப்ராக்ட வெரிஃபை பண்ணுங்க. சரியா? இப்படி வெரிஃபை பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க நமக்கு 172ங்கிற ரவுண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்க 10 இருக்கு, இங்க 20 இருக்கு. 10ல 20 வந்து பர்ஃபெக்டா டிவைட் ஆகாது, 0.5 தான் வரும். சரியா? அப்ப டிவிஷன்ல தான் நமக்கு மிஸ்மேட்ச் ஆகுது. என்னத்துல மிஸ்மேட்ச் ஆகுது? டிவிஷன்ல. அப்ப டிவிஷனையும் வேற ஏதாவது சிம்பிளையும் இன்டர்சேஞ்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன்ல எது இருக்குன்னு பாருங்க. டிவிஷனையும் வேற ஏதாவது சிம்பிளையும். இதுல வந்துட்டு டிவிஷனோட காம்பினேஷன் இல்ல, அப்ப இது ஆன்சர் வராது. இதுவும் டிவிஷனோட ஆப்ஷன்ல இல்ல, இது வராது. அப்ப இது ரெண்டே செக் பண்ணி பாருங்க. ஆனா ஆன்சர் பாருங்க, ரவுண்ட்ல 172ன்னு பர்ஃபெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. டெசிமல் நம்பர்ஸ்லாம் எதுவும் இல்ல. அப்ப இங்க கொடுக்குற அந்த டிவிஷன்ல கொடுக்கும்போது அது பர்ஃபெக்டா டிவைட் ஆகுற நம்பரா தான் இருக்கணும். அது பர்ஃபெக்டா டிவைட் ஆகுதுன்னா மெத்ததை செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ வந்துட்டு இது பர்ஃபெக்டா டிவைட் ஆகல, 10 டிவைட் பை 20ங்கும் போது 0.5 தான் வரும். சரிங்களா? அப்ப அது மாதிரி பண்ணும்போது இங்க நமக்கு பர்ஃபெக்ட் ஆன்சர் வரதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. சரியா? அப்ப இந்த ஆப்ஷன் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் டிவைட் வச்சு பார்க்கலாம். இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க நம்ம பிளஸையும் டிவைடையும் மாத்தி எழுத போறோமா, இந்த இடத்துல டிவைட் போட போறோம். அப்ப 120 18ஆல டிவைட் பண்ண முடியுமா? 120 18ஆல வருங்களா? வராது. 108 18ஆல டிவைட் பண்ண முடியாது, பர்ஃபெக்டா டிவைட் ஆகாதுங்க. சரியா? அப்ப வந்துட்டு அது நமக்கு வராது. சரியா? போட்டோம்னா நமக்கு டெசிமலா தான் வரும். அப்ப இந்த ஆப்ஷன் வராது. இந்த ஆப்ஷன் அப்படியே செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. இப்ப டிவைடு மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த 40 இருக்கிற 40 மைனஸ் இடத்துல டிவைட் போடுங்க. இப்ப 40 டிவைடட் பை 10 பர்ஃபெக்டா டிவைட் ஆகும். இங்க மைனஸ் போடுங்க, டிவைட் இடத்துல மைனஸ் போடுங்க. சரியா? இப்ப பாருங்க 120 பிளஸ் 18 இன்டூ 40, இந்த இடத்துல டிவைடு, இந்த இடத்துல 10, இந்த இடத்துல மைனஸ் 20. இதை சால்வ் பண்ணி பாருங்க, நமக்கு 172 வந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர். சரிங்களா? எப்பயுமே டிவிஷன், அப்புறம் மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த ஆர்டர்ல போங்க. அப்பதான் எதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். சரியா? சில சமயம் உங்களுக்கு வந்துட்டு நம்பர்ஸ் டெசிமல் நம்பர்ஸ்னு கொடுத்தாங்கன்னா நீங்க ஒரு தாட்டி ஒவ்வொன்றையும் போட்டு தான் பார்க்கணும். சரியா? இப்ப 172.75 அது மாதிரிலாம் பெரும்பாலும் கொடுக்கறதே இல்லை. அப்படி கொடுத்தாங்கன்னா நான் சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ண என்ன வரும்? 4 வரும். 4 இன்டூ சரியா 18 என்ன வரும்? 4 இன்டூ 18 என்ன வரும்? 54 வருமா? அப்ப 120 பிளஸ் 54. அப்ப 120 54 ஆட் பண்ணீங்கன்னா 154 வரும். சரியா? இப்போ 174 வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதோட ஆட் பண்ண பிறகு நம்ம வந்துட்டு இங்க டிவைட் பண்ணியாச்சா? இதை 54 174 வருது. சரியா? நமக்கு வந்து 172 வரணும். இதை இன்ட்டு பண்ணா என்ன வந்துச்சு? இன்ட்டு பண்ணா கரெக்டாக தான் வந்துச்சு, 120 வருது. அப்புறம் 18 இன்ட்டு 4னா 72. சாரி 3 தான் வந்து நமக்கு 50. 3 தான் நமக்கு என்ன வரும்னா 54 வரும். இதுக்கு 72 வரும். 4 டைம்ஸ் இல்லை, நான் 3 டைம்ஸ் நினச்சினேன், சாரிங்க. அப்போ 72. அப்போ என்ன வரும்னா 192 வரும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா 20 மைனஸ் பண்ணணும். அப்போ 172 வருதுங்க. சரிங்களா? நான் வந்து 3 டைம்ஸ் போட்டுட்டேன். 18 இன்ட்டு 3 தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 54 வரும். 18 இன்ட்டு 4 அப்படின்னா 72 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதை வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த 4th ஆப்ஷன், டிவைடு அண்ட் மைனஸ். சரிங்களா? சரிங்க, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. GMPJ HL. ஓகே, சரி. இதுக்கெல்லாம் நீங்க பெரும்பாலும் என்ன பண்றீங்க அப்படின்னா
அந்த ஏபிசிடியை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. ஏன்னா நமக்கு நார்மலாகவே இதை பேஸ் பண்ணி மினிமம் 3 கொஸ்டின், அதிகபட்சம் 4 கொஸ்டின் வரைக்குமே கேட்குறாங்க சரியா. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஜி அப்படின்னா 7, எம் அப்படின்னா 13, பி அப்படின்னா 16, ஜே அப்படின்னா 10, ஹெச் வந்து 8, எல் வந்து 12, ஓ வந்து 15, கே வந்து 11 சரிங்களா. ஐக்கு வந்து 9, கேக்கு 11, என்னுக்கு வந்துட்டு 14, எல்லுக்கு வந்து 12, ஜேக்கு வந்து 10, 10, எம்முக்கு வந்து 13, 13 சரியா. இப்ப பாருங்க 7 சரியா, நான் ரெட் மாத்திக்கிறேன். இப்ப பாருங்க 7, 8, 9, 10, அப்ப இங்க என்ன வரணும் 11. 11 அப்படின்னா நமக்கு என்ன வரும் 11k வரும் சரியா. அடுத்தது இங்க பாருங்க 13 சரியா, 13, 12, 11, 10, 9, 9 என்ன வரும் I வரும் சரிங்களா. அடுத்து பாருங்க 16 டிக்ரீஸ்லயே போதா, 15, 14, 13, 12, 12 என்ன வரும் L வரும் சரிங்களா. இப்ப ஏதோ இந்த கேவ் போட்டிங்களா, அப்படி கேவ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இதுவும் அப்புறம் இதுவும் தான் வரும். அடுத்து ஐன்னு பார்க்கும்போது நீங்க ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ணிட்டு போயிடலாம் சரியா. எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி எல்லாத்தையும் போடுறேன். அடுத்து பாருங்க ஓ 10ஆ, 10ல இருந்து 11 பிளஸ் ஆகுது 12, 13, அப்புறம் 14, 14 என்ன வரும் n வரும். அப்ப KILN இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா. நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. நம்ம அடுத்த செக்ஷன்ல இதோட கண்டினியூட்டியா பார்க்கலாங்க சரிங்களா. இப்ப இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு அப்படின்னா, அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.